நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, மொத்தம் 5 மேட்ச் நடக்க போது. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா 22, 25, 28, 31, 2ஆம் தேதி வரைக்கும் மேட்சஸ் இருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் இன்னைக்கு நடந்தது. ஸோ, இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சு அத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கேம் வந்து நம்ம சேப்பாக்ல தான் நடக்க போது. ஸோ, நெக்ஸ்ட் மேட்சும் வேற மாரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு. ஸோ, வாங்க இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேயிங் 11 சொல்லிர்றேன். ஸோ பிளேயிங் 11ல சம்மி ஆட வைக்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி இதில டிசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சம்மி ஆடல. ஸோ சம்மி நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் ஃபிட்னஸும் கன்சர்ன் இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபுல்லி ஃபிட் ஆயிட்டாரு. ஸோ அதனால நெக்ஸ்ட் மேட்சஸ் மஸ்ட்டா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர். அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், அர்ஷ்தீப் சிங் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆட வச்சிருந்தாங்க. ஸோ மொத்தம் 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆட வச்சிருந்தாங்க. ஸோ 3 பேரும் கலக்கி போட்டிருந்தாங்க. அது இல்லாம ஹர்திக் பாண்டியா மெயின் பேசரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஹர்தீப் சிங் கூட நல்ல பேசரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க இங்கிலாந்து பேட்டிங்கில பார்த்தீங்கன்னா, 132 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 10 விக்கெட் இதில. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர் தான் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 68 ரன். மத்த யாரும் அந்த அளவுக்கு பெருசா ஆடல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில வருண் சக்கரவர்த்தி 3 ஃபார் எடுத்தாரு. ஹர்தீப் சிங் அவரும் வந்து முக்கியமான 2 விக்கெட்ஸ் ஓப்பனர் 2 விக்கெட்டையும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு கூட சேர்ந்துட்டு அக்ஷர் பட்டேல் அவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு கைஸ். ஸோ எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக்கும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இதில வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் ஓரளவுக்கு அட்டகாசமா தான் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆரம்பிச்சது. பேட்டிங்கில எடுத்தோனே சேட்டான்னா பொளந்து எடுத்துட்டாரு சஞ்சு சாம்சன். ஸோ 2வது ஓவர்ல வந்து 22 ரன் கன்சீட் பண்ணாரு. இவரு அக்கின்சன். ஸோ அக்கின்சன புடிச்சு பொளந்து எடுத்துட்டாரு சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே அவுட் ஆயிட்டாரு ஆர்ச்சர் கிட்ட. அவரும் அவுட் ஆனோனே கூட சேர்ந்துட்டு அதே ஓவர்ல சூரியகுமார் டக் அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஃபயரா ஆடி மேட்ச் வந்து ஈஸியா முடிச்சு குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 79க்கு அவரு அவுட் ஆயிட்டு போயிட்டு, ஈஸியா வந்து சேஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியாக்கும், திலக் வர்மாக்கும் ஈஸியா சேஸ வந்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா, ஒரு 5 ரன், 10 ரன் அடிக்கிற மாரி வச்சுட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஜெயிச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் இதுல. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் வந்து T20 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ரெக்கார்ட வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கரண்ட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி சகல் இருந்தாரு. ஸோ சகலுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் குடுக்காதனால, அவரும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றத விட அவருக்கு வந்து சான்சஸ் எதுவும் குடுக்கல T20 கேம்ல. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து 80 மேட்ச் ஆடி 96 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதிலேயே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த இத வந்துட்டு ஹர்தீப் சிங் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் 61 மேட்ச்ல 97 விக்கெட் எடுத்து, இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் T20 விக்கெட் டேக்கரா இப்போ ஹர்தீப் சிங் இருக்காரு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போல மேலும் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சப்பட்டது தான். பாய் கைஸ்.